ஒரு அழகான காட்டில் ஒரு குளத்துல பல வகையான வண்ண மீன்கள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. மீன் குட்டிங்க எப்போதும் அந்த கரையோரம் கூடி விளையாடிட்டு இருப்பாங்க. அதில் சோமு சிண்டுன்ற ரெண்டு மீன்கள் விளையாடிட்டு இருந்துச்சு. சிண்டு, என்னை பிடி பார்க்கலாம் என்றான். என்கிட்டயே சவால் விட்டுறியா? இப்போ பாரு, ஒரு நொடியில் உன்னை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போது கரையில் ஒரு காகம் அங்கே இருக்கிற உணவை கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இருந்த சோமு, அந்த காகம் பாரு எவ்வளோ கருப்பாக இருக்குது, அவன் குரலை நீ கேட்டிருக்கியா? அருவருப்பாக இருக்கும், அவனை பார்த்தா பயமாக இருக்குது, வா போயிடலாம் அப்படின்னு சிண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. எல்லா மீன்களும் இதை கேட்டுக்கிட்டு குளத்துக்குள்ளே வேகமாக போயிட்டு இருந்தது. அவசர அவசரமாக மீன் உள்ளே போகிறத பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய மீன், இவ்வளவு வேகமாக ஓடி வரீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு கரையில் காகம் இருக்குது, அதோட நிறமும் அதை பார்த்தாலே பயமாக இருக்குது, அதனால தான் ஓடி வந்தோம். இந்த காகத்தால் நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, உருவத்தை மட்டும் வச்சு ஒருவரை பற்றி நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு அந்த பெரிய மீன் சொல்லுச்சு. இதை கேட்ட மீன் குட்டிங்க, இந்த தாத்தாவுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போவுமே உபதேசம் மட்டும் பண்ணிகிட்டே இருப்பார், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. அடுத்த நாள் வந்துச்சு. குளத்தோட கரையில் கொக்கு ஒன்று அமர்ந்துருந்துச்சு. அதை பார்த்த மீன் குட்டிங்க, ஏன் அங்கே பாரு, வெள்ளையா, அட என்ன பறவை இது, வெள்ளையா எவ்வளோ அழகாக இருக்குது, அவரும் நீளமாக இருக்கே, அடடே அதனோட நடைய பாரு அப்படின்னு பேசிகிட்டு இருந்துச்சு. மீன் குஞ்சுங்க பேசுகிற சத்தத்தை கேட்ட கொக்கு குளத்தை நெருங்குச்சு. உடனே மீன்கள் எல்லாம், கொக்கு அண்ணன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. கொக்குக்கு ஒரே கொண்டாட்டம். ஓ, தொட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லுச்சு. குளத்தை நெருங்கின கொக்கு ஒரு மீனை தன்னோட வாயால் கவ்வுச்சு. நல்லா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லுச்சு. மாட்டிய மீன் என்னை விட்டுடு அப்படின்னு கெஞ்சிச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா மீன்களும் ஆபத்து ஆபத்து, ஓடுங்க, குளத்துக்குள்ளே ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிச்சுங்க. அந்த கொக்கு கவ்விய மீனோட வானத்தில் சென்று மறைஞ்சிருச்சு. மற்ற மீன் குஞ்செல்லாம், அந்த தாத்தா மீன் சொன்னது சரியாக போச்சு, அழகை மட்டும் பார்த்து ஒருத்தரோட பழகக்கூடாது, ஆமாம் ஆமாம், இன்னிலேருந்து நம்ம உறுதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்று முதல் மற்ற மீன் குட்டிகள் எல்லாம் கவனமாக இருந்தாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க.